ஃபாலோ பண்ணிவிட்டு அனிமேட் ஆகுது. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் பாத் யூட்டிலைஸ் பண்ண வேணும்னா எஃபெக்ட் டைமில் போய் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் பண்ணலாம். பாத் அனிமேஷனில் ஒரு நம்பர் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா அதையே டூப்ளிகேட் பண்ணலாம். நம்ம லிட்டில் பிட் ஒரு அட்வான்ஸ் பாத் யூஸ் பண்ணலாம். அப்படி அட்வான்ஸ் பாத் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பல விதமாக மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டம் பாத் க்ரியேட் பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் எம் ப்ரெஸ் பண்ணால் மாஸ்க் பாத் வரும். அதையே காப்பி பண்ணுங்கள். அடுத்து பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணுங்கள். காப்பி பண்ணால் அந்த ஆப்ஜெக்டை அந்த பாத் ஃபாலோ பண்ணும். இதில் நீங்கள் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேறு விதமாக பாத்தை மூவ் பண்ண செட் பண்ணிக்கலாம். இதுதான் பாத் அனிமேஷனோட மெயின் ஃபன். அதோட கூட நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸில் விருப்பம்னா சில ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட் எக்ஸ்டென்ஷனில் ப்ராஜெக்ட்க்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாத் ப்ரெசன்ஸு, லாஜிக்கல் எலமெண்ட்ஸு, பேக்ரவுண்டு இன்னும் நிறையா ஃப்ரீயாக பண்ண முடியும்.